அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. அது வந்து பழைய காலத்து அடுப்பு, மண்ணடுப்பு. 2024 நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சின அடுப்பு, அம்மிக்கல், இஞ்சி தட்டுறதுக்கு சின்ன மஞ்சள் சந்தனம் உரசத்துக்கு சின்ன கல். இப்போத்துக்கு இருக்கிற அடுப்பு இந்த அடுப்பு. இது வந்து எங்களுடைய கிச்சன். இது பாருங்கள், எங்களுடைய கிச்சனை பாருங்கள் எல்லோரும். கருப்பு உளுந்து நாங்கள் களி கிண்ட போகிறோம். அது வந்து உடம்புக்கு வந்து நல்லா சத்து. இது வந்து உளுந்த மாவு. இது நாங்கள் வந்து கருப்பு உளுந்தை வாங்கிட்டு வந்து வறுத்து அரிசியை வந்து களைஞ்சி வெயிலில் காய வச்சுருவோம். காய வச்சுட்டு இதை வந்து போட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். மிஷினில் அரைச்சிட்டு வந்தோன்னா அது வந்து களி கிண்டி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். தேங்காய் பாலில் வந்து உளுந்த களி கிண்ட போகிறோம். கொஞ்சம் பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதி வரும்போது நம்ம வந்து உப்பு கல் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து அதை கிண்டணும். உப்பு வந்து ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. நம்ம என்ன கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம்ல, அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து கொதி வரக்கூடாது. கொதி வரதுக்கு முன்னாடி இந்த மாவை போட்டு நல்லா கிண்டிடணும். இது வந்து கருப்பு உளுந்துனால உங்களுக்கு கலர் வந்து கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் சத்து. இது உடம்புக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் நல்லா. இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கிண்டி அதுமாரி தேங்காய் பால் ஊற்றி தாளித்து விட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா இருக்கும். இந்த வயசு பிள்ளைங்களுக்கு, இந்த புள்ள பெற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்தமாரி வந்து கிண்டி கொடுத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலத்துக்கு எங்கே இந்த பிள்ளைங்க சாப்பிடுதுங்க. இதுமாரி இதுக்கு வெள்ளை உளுந்து போடாதீங்க. கருப்பு கலரில் உளுந்துருக்கும். கருப்பு உளுந்து வாங்கி அதை நல்லா காய போட்டுருங்க. ஏன்னா அதை ஊற வைக்கக்கூடாது. அப்படியே காய நல்லா கடுகடுன்னு காயணும். காஞ்ச உடனே நீங்கள் அரிசியை நல்லா கழுவி எவ்வளோ இப்போ 1/2 கிலோ உளுந்துன்னா அரிசியை பார்த்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த உளுந்து சத்து வரும். இல்லை 1 கிலோ உளுந்து போடுங்க, 1/2 கிலோ அரிசி போடுங்க. அப்போ வந்து அந்த உளுந்து வந்து நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த களி கிண்டி சாப்பிடும்போது. இது வந்து நம்ம கருப்பு உளுந்துனால இந்த கலரில் இருக்குது, நல்லாயிருக்கும். அது இப்போ எங்கள் அத்தம்மா காலத்துலேருந்து, எங்கள் அத்தம்மானா சில பேருக்கு தெரியாது உறவுகளுக்கு, எங்கள் பாட்டி காலத்துலேருந்து எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் எங்கள் காலம் வரைக்கும் எங்கள் அம்மா எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் எங்கள் மருமகளுக்கு, எங்கள் மகளுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நல்லா வந்து கட்டி உழுவாமல் கிண்டணும். அப்போ தான் இது வந்து இல்லைன்னா கட்டி உளுந்துடும் இந்த மாவு. இந்த தேங்காய் பால் ஊற்றி கிண்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து தேங்காய் பால் வந்து கொதிக்கக்கூடாது. கொதி வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு வந்து இப்படி துடிச்சு வருது பாருங்க மாவு. அப்போ தான் இது வந்து வெந்துருச்சின்னு வந்து ஒரு நம்மளுக்கு அடையாளம். நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு கிண்டி கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கிண்டி கொடுங்க. நல்லா கருப்பாக நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உளுந்து மாவு நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து மீன் குழம்புக்கு நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்லாம், நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம், வெறும் சர்க்கரையும் வச்சு சாப்பிடலாம். ஆனால் வந்து இது உடம்புக்கு வந்து நல்லது. இந்தமாரி இப்போ பாருங்கள், தண்ணியை கையில் தொட்டுக்கணும். தொட்டவுடனே இதேமாரி வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதுதான் அடையாளம்.
பாருங்க வெந்து வந்துருச்சு பாருங்க. உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. ராகியில் வந்து நாங்கள் வந்து களி கிண்ட போகிறோம் பாருங்கள். இதில் வந்து கம்பும் கேவரும் கலந்துருக்குறோம் நாங்கள். இப்போ வந்து இதுவும் தேங்காய் பாலில் தான் செய்கிறேன் நான். இதுக்கும் சொட்டுக்கான உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க, சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. இதுவும் கொதி வரத்துக்கு முன்னாடி கிண்டணும். எனக்கு வந்து இந்த மாவு வந்து பால் வந்து கொதிக்கக்கூடாது. இந்த ராகி மாவை போட்டு நாங்கள் கிண்டுறோம். இதுலேயும் தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன், நல்லாயிருக்கும். இந்த கூழ் காய்ச்சும் போது போடாதீங்க, இந்தமாரி களி கிண்டி சாப்பிடும்போது போட்டு கிண்டி செய்யுங்க, சாப்பிடுங்க, தாளித்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கேவுரு கம்புக்கு இந்த தேங்காய் பால் உடம்புக்கு வந்து சத்து. இது வந்து கட்டி உழுவாமல் கிண்டணும். இந்த கேவுரு மாவு, இந்த உளுந்தக்களி எல்லாம் வந்து கட்டி உழுவாமல் கிண்டணும். இந்தமாரி சின்ன துடுப்பு வச்சுக்கோங்க. இன்னும் பிள்ளைங்களுக்கு தேங்காய் பாலோடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, இந்தமாரி குழம்புங்க செய்யும்போது, ஆனங்க செய்யும்போது இந்தமாரி பிள்ளைங்களுக்கு கிண்டி கொடுங்க. ஏன்னா இது காலைல நாஷ்டா, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நாங்கள் உங்களுக்கு கிண்டிக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து செய்கிறோம். இந்தமாரி நீங்களும் செஞ்சு பிள்ளைங்க எல்லாருமே இங்கே வந்து செஞ்சு சாப்பிடுங்க. கோதுமை அரைக்கும் போது இந்த மிஷினில் வந்து போடாதீங்க இந்த மாவெல்லாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அந்த கோதுமையோட சேர்ந்துடும். அதனால் வந்து நீங்கள் அரிசி அரைச்சிட்டு இருக்கும்போது கேட்டுக்கோங்க அவங்கள்ட்ட, மிஷினில் அரிசி அரைச்சிருக்கிறீங்களா அப்படின்னு, அரைச்சிங்களான்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அப்போ மிஷினில் வந்து இந்தமாரி மாவுங்கள்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், போடுங்க, மிஷினில் சொல்லி செய்யுங்க. நம்ம மிஷின்லேயும் வச்சுட்டு வந்துடுறாங்க சில பேர், அப்போ வந்து ஏதோ ஒன்று போட்டு அரைச்சிடுவாங்க. அப்போ அந்த சத்து நம்ம எடுத்துகிட்டு போய் இப்படி கொடுத்து செய்கிறது வந்து வேறு மாதிரியே அரைச்சி கொடுத்துருவாங்க மாவை வந்து. இதுவும் பாருங்கள் எப்படி வேகுது பாருங்கள். இப்படி நல்லா வெந்து வந்தால் தான் இந்த களி வந்து வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு வந்து அர்த்தம். அது தெரியும். எங்கள் பேத்திக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. வந்து லீவ் போடல, ஸ்கூல் லீவு. இங்கே பாருங்க களி வந்து நல்லா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இந்தமாரி எடுத்து நம்ம தண்ணியை தொட்டு எடுத்து பார்க்கணும். இப்போ நம்ம கட்டி உழுவுல பாருங்கள் அப்படியே சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் களி. இது வந்து ராகி களி. ஆமாம், ராகி மாவு. ராகி மாவுலேயே வந்து நம்ம வந்து கம்பும் கேவுரும் போட்டிருக்குறோம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அப்படி சொல்கிறோம், அத்தம்மா அப்படி சொல்கிறேன். ஸ்கூலில் அந்த பேத்தி வருவாள், ஒரு பேத்தி, உன் ஃப்ரெண்டு, அவள் பேர் என்ன? என்னது? ஆமாம், அந்த பேத்தி வந்து என்னன்னு கூப்பிடுவா என்ன அத்தம்மாவை? பாட்டி. அப்போ அத்தம்மா என்ன சொல்லுவேன்? இது வந்து தேங்காய் பால்ல செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு.
இந்த பாருங்க ஒட்டில் பாருங்க கையில், அதுதான் அடையாளம். உனக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? கேவுர் சேமியா, கேவுர் களி சாப்பிடு, உளுந்த களி சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. மேகிலாம் சாப்பிடக்கூடாது. இது வந்து ராகி களி, இது வந்து உளுந்த களி, கருப்பு உளுந்த களி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து நாட்டு சக்கரை, நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இருக்குது. இது மீன் குழம்பு இருக்குது. வந்து நீங்கள் எடுத்து தேவையானது எது வேணுமோ நீங்கள் வந்து சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. தேங்காயும் வச்சு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், மணமாக இருக்கும். இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்தமாரி இதெல்லாம் உடம்புக்கு சாப்பிட்டு பாருங்கள். எல்லா உறவுகளும், பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும், வயசு பிள்ளைங்களும் சாப்பிடுங்க. உடம்புக்கு தெம்பு இருக்கும். நல்லா வேலை செய்யணும், ஓடி ஆடி படிக்கணும், எல்லாமே வந்து இருக்குது. அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இந்தமாரி செஞ்சு கொடுங்க. உறவுகள் எல்லோரும் சாப்பிடுங்க. வந்து நாங்கள் இன்றைக்கி காலையில் டிஃபன் சாப்பிட போகிறோம், நாஷ்டா பண்ண போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே.